உங்கள் கிளைண்ட்டும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ஃபோட்டோ அனுப்பிட்டு எனக்கும் இதே மாதிரி ஹேர் டோ வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல்லாம் தெரியும் அப்படின்னா யாருக்கு அது தெரியாத ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கோ இந்த வீடியோ அனுப்புனீங்கன்னா அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரண்ட் வேரியேஷன் உங்களோட கிளைண்ட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து முன்னாடி பர்ஃபும் அல்லது உங்கள் கிளைண்ட் உங்ககிட்ட வேற ஏதாவது ஃப்ரண்ட் வேரியேஷன் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் எப்படி பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு முன்னாடி அப்படியே ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சிங்கிள் மெசி பிரைட் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து பண்ணுவோமோ அதே தான். பட் இதில் ரெண்டு சைடும் வந்துட்டு மெசி பிரைட் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்டே இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம எப்பயும் போல் மெசி பிரைடுக்கு எப்படி நம்ம வந்து சுருட்டி விடுமோ அந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங்கில் வந்து இந்த ஹேர் டூ நமக்கு கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு மியூசிக்கோட சேர்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேர்லேருந்துக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டை சேர்த்து வச்சுட்டு நடுவில் வந்து யூபின் வச்சு நம்ம செக்யூட் பண்ண போகிறோம். ஹேர் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியோட திக்னஸ் வந்து நல்லாவே இருக்கும் வெயிட்டாக. ஸோ அப்படிங்கும் போது நம்மளால இன்விசிபிள் பின்னை வச்சு நம்மளால சென்டரில் இருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு 3 யூபின்ஸை வச்சு இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு எங்கேயுமே கேப் இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸ் வந்து மறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் போல் வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பேன். அதை வச்சு இந்த ரெண்டு சைட்லையும் எங்கெல்லாம் நமக்கு இந்த ரப்பர் பேண்ட்ஸ் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு பிரிட்டி அண்ட் ஏஸ்தட்டிக்கான ஒரு ஹேர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சுக்கு நம்ம மேலே இன்னைக்கு நானாக பண்ணியிருக்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது கடையில் வாங்கியிருக்கீங்க அல்லது வேறு ஏதாவது நல்ல ஃப்ளவர் வச்சுருக்கீங்கன்னா இங்கே தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு பிரிட்டி அண்ட் ஒரு சூப்பரான ஹேர் டூ வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் பிரைடுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். மஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட டம்மியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பார்த்துட்டு இருக்கிறது பிரைடாக இருந்தால் மறக்காமல் உங்களோட பிக் டேக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேலம் ட்ரெஸ்ஸா மேக்கவருக்கு ஒரு கால் பண்ணி உங்களோட டேட்டை கிராப் பண்ணிக்கோங்க. மேக்கப் பண்ணி விடுறதுக்கு நான் ரெடி. புக் பண்ண நீங்கள் ரெடியா?